கரூரில் சுமார் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை மோசடியாக இழுத்தி வாங்கியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கேரளாவில் வைத்து கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா குப்பிச்சிபாளையத்தை சேர்ந்தவர் பிரகாஷ். இவருக்கு சொந்தமான ஒரு 100 கோடி மதிப்பிலான நிலத்தை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போலியாக பத்திரப்பதிவு செய்து அவரை அந்த நிலத்தின் உரிமையாளரை கொலை மிரட்டல் விடுத்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது கரூர்ல. பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதாவது இருவேறு வழக்குகளாக இது பதிவு செய்யப்பட்டது. ஒன்று, போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்தது தொடர்பாக சார் பதிவாளர் கொடுத்த புகார்ல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போல எம்.ஆர். விஜயபாஸ்கர் நிலத்தினுடைய உரிமையாளரை அவர் மிரட்டி நிலத்தை அபகரித்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில சிபிசிஐடி போலீசார் கரூர் மாவட்டத்தினுடைய சிபிசிஐடி ஆய்வாளர் சுஜாதா விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த வழக்குல விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இதற்கிடையில விஜயபாஸ்கர் தரப்பிலிருந்து இந்த வழக்கில் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் முதலில் அவர் நீதிமன்றத்தை அணுகியிருந்தார். ஆனால் அங்கு அவருடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்து இந்த விசாரணைக்கு வர உள்ள நிலையில இன்று கேரள மாநிலம் திருச்சூரில் வைத்து விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது கரூருக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். கரூரில் இருக்கக்கூடிய அங்க சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இருவேறு வழக்குகள் இந்த விவகாரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டு சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆரம்பத்துல இந்த வழக்கு தொடர்பாக மாவட்ட குற்றப்பிரிவு தான் விசாரணை மேற்கொண்டு வந்தது. இந்த வழக்கினுடைய தீவிரத்தன்மை கருதியும் இதுல முன்னாள் அமைச்சர் தொடர்பு இருப்பதனால மாவட்ட காவல்துறையிடமிருந்து இந்த வழக்கு மாற்றப்பட்டு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்குல விஜயபாஸ்கரை கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தேடி வந்தார்கள். தற்பொழுது அவருடைய செல்போன் நெட்வொர்க்கை வைத்தும் அவருடைய ஆதரவாளர்கள் தலைமறைவாக இருந்து அவருடைய ஆதரவாளர்களுடைய செல்போன் நெட்வொர்க் அவர் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில குடும்பத்தினரை அவர் வெவ்வேறு எண்களில் இருந்து தொடர்பு கொள்ளக்கூடும் என்பதனால அவருடைய குடும்பத்தினருக்கு வரக்கூடிய செல்போன் அழைப்புகளை இவற்றை எல்லாமே சைபர் கிரைம் மூலமாக பின்தொடர்ந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இவர் கேரள மாநிலம் திருச்சூரில் அருகே இவர் இருப்பது தெரிய இங்கு தனிப்படை போலீசார் சிபிசிஐடி தனிப்படை போலீசார் அங்கு சென்றிருக்கிறார்கள். அவரை இன்று கைது செய்து தற்பொழுது அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த சிபிசிஐடி வழக்கை பொறுத்தவரை எஸ்பி ஸ்ரீதேவி தலைமையில இந்த வழக்கை விசாரித்து தற்பொழுது இந்த கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கரூரில் வைத்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிய வருகிறது. விசாரணை நடத்தி அதற்கு பிறகு அவரிடம் வாக்குமூலம் பெற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில அவருடைய முன்ஜாமீன் வழக்கு வரக்கூடிய நிலையில் அது நீதிமன்றத்துல என்ன ஆகிறது, விசாரணையில் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்வார்கள். இந்த வழக்கு குறித்து ஏற்கனவே இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முக்கிய குற்றவாளியாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை தற்பொழுது இந்த வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான இந்த 100 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஏற்கனவே இந்த பிரகாஷ் என்பவரும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தொழில் ரீதியாக அறிமுகமானவர்கள் தான். தொழில் ரீதியாக அறிமுகமான நிலையில் பிரகாஷிடமிருந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் சில தொகைகளை பணம் பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பணத்தை அவர் திருப்பி தராமல் வெகு காலமாக இழுத்தடித்து வந்ததாகவும் அந்த பணத்தை இவர் கேட்க சென்ற பொழுதுதான் இவர் ஆதரவாளர்கள் மூலமாக மிரட்டல் விடுத்தார் என்று பிரகாஷ் தனது புகாரிலே கொடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இவரிடம் இருந்த அந்த நிலத்தை அபகரித்துக் கொள்ளக்கூடிய நோக்கில் இவர் மிரட்டி வந்ததாகவும் உடனடியாக பிரகாஷ் தனது மகள் மற்றும் மனைவி பெயரில் அந்த இடத்தை மாற்றி பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இந்த விவகாரம் தெரிந்து பிறகு இந்த பிரகாஷ் என்பவருடைய மகள் மற்றும் அவருடைய மனைவி உள்ளிட்ட இந்த குடும்பத்தினரை கடத்தி அழைத்து அவரிடம் இருந்து போலி ஆவணங்களை அவர்கள் பெயரில் உருவாக்கி அவர்களாகவே இந்த இடத்தை இவர்களுக்கு மாற்றி தருவது போன்று சார் பதிவாளர் அலுவலகத்துல ஒரு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று போலீசார் விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே இந்த விவகாரத்தில் கடத்தல் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளும்
பதிவு செய்யப்பட்டது. அதே போல கொலை மிரட்டல் உள்ளிட்ட சட்டப்பிரிவும் நிலத்தை அபகரித்ததாக சட்டப்பிரிவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போலி ஆவணங்கள் மூலமாக நிலத்தை பத்திரப்பதிவு செய்தது தொடர்பாக தனியாக ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த நிலையில் அதற்கு பிறகு இதில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்பு இருக்கிறது என்று போலீசாரினுடைய விசாரணைகள் தெரிய வந்ததனை தொடர்ந்துதான் தனியாக ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தார்கள். மிக தீவிரமாக இந்த வழக்கில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு சிபிசிஐடி போலீசார் தேடி வந்த பொழுதுதான் அவர் திடீரென தலைமறைவாகிவிட்டார். வெவ்வேறு இடங்களுக்கு அவர் சென்று தலைமறைவாக இருந்ததாக போலீசார் தரப்புல கூறுகின்றனர். ஏற்கனவே டெல்லி, மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வட மாநிலங்கள்ல வேறு சில இடங்களுக்கும் தனிப்படை போலீசார், சிபிசிஐடியினுடைய தனிப்படை போலீசார் அங்கு முகாமிட்டு தொடர்ந்து விசாரித்து வந்தனர். அதாவது அவருடைய செல்போன் சிக்னல் அல்லது அவருடைய நெருங்கிய நபர்களிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய வெவ்வேறு புது புது எண்களில் இருந்து தொடர்புகள் வந்திருக்கிறது. அவை அந்த சிக்னல் எல்லாமே வெவ்வேறு மாநிலங்கள்ல, குறிப்பாக வட மாநிலங்கள்ல காண்பித்ததுனால தனிப்படை சிபிசிஐடி தனிப்படை ஒன்று வட மாநிலங்களுக்கும் விரைந்து தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் வேறு இடத்திற்கு மாறி இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வெவ்வேறு மாநிலங்களில் தேடி வந்ததாகவும், இறுதியாக கேரளாவிலிருந்து அழைப்பு அவருடைய குடும்பத்தினருக்கும் நெருங்கிய ஆதரவாளர்களுக்கும் வந்த நிலையில அந்த அழைப்பை பின்தொடர்ந்து சென்றுதான் இன்று கேரளாவில் வைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். சிபிசிஐடியினுடைய கைது நடவடிக்கையிலிருந்து இந்த தப்பிப்பதற்காக எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்ந்து இதற்கு முன்பு மாவட்ட நீதிமன்றத்திலும் ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தான் உயர்நீதிமன்றத்தை நாடினார். உயர்நீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் இன்று காலையிலேயே அவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரை அங்கிருந்து கரூருக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். கரூரில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில முக்கியமாக இவர் பிரகாஷ் என்பவர் கொடுத்திருந்த புகார், அந்த புகாரின் அடிப்படையில் அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும், அவர் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்தெல்லாம் அவரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலமாக பெறுவதற்கும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். கரூர் புறநகர் பகுதியில இந்த இடம் என்பது 100 கோடி மதிப்பிலான இடம் இருந்ததாகவும், அந்த இடத்தை தான் மிரட்டி அபகரித்துக் கொண்டார் என்று இந்த மண்மங்கலம் தாலுகா குப்புச்சிப்பாளையம் என்ற பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் அந்த புகாரிலே கொடுத்திருந்தார். இந்த சுமதி அன்கோ என்ற நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய இந்த தொழிலதிபர் பிரகாஷ் என்பவருக்கு இந்த சொந்தமான அந்த இடத்திற்குரிய அசல் ஆவணங்களையும் கைப்பற்றி, போலி ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதையும் கைப்பற்றி தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.